60,000 ரூபாயை தாண்டிய தங்கம் விலை இன்றும் சவரனுக்கு 240 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் ஆபரண தங்கம் 60,440 ரூபாய்க்கு விற்பனை. குடியரசு தினத்தை ஒட்டி சென்னை மெரினா கடற்கரை காமராஜர் சாலையில் இறுதி ஒத்திகை. பேண்ட் வாத்தியங்கள் முழங்க முப்படை வீரர்கள் அணிவகுப்பு. குடியரசு தின விழாவை ஒட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் இறுதி ஒத்திகை. காவல்துறையினர், தேசிய மாணவர் படையினர் உள்ளிட்டோர் கம்பீர அணிவகுப்பு. குடியரசு தினத்தை ஒட்டி சென்னை விமான நிலையத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம். விடிய விடிய போலீசார் வாகன சோதனை. சென்னை பனையூரில் தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையில் ஆலோசனை கூட்டம். விஜயும் பங்கேற்க உள்ள நிலையில் மாவட்ட செயலாளர்கள் பட்டியல் வெளியாக வாய்ப்பு என தகவல். சீமானை ஒதுக்கி வைத்த விடுதலை புலிகள் இயக்கம். சீமானின் ஈழ பயணத்தின் இன்னொரு பக்கத்தை சொல்லும் வன்னியரசு. தந்தி டிவிக்கு பிரத்யேக நேர்காணல். சீமான் உள்பட 181 பேர் மீது காவல்துறை வழக்கு பதிவு. சென்னை நீலாங்கரையில் சட்டவிரோதமாக வீட்டில் உருட்டுக்கட்டைகளுடன் கூடியதாக நடவடிக்கை. திருவண்ணாமலையில் மண் சரிவில் உருண்டு வந்த பாறையை அகற்றும் பணி தீவிரம். பாறையை வெடிவைத்து தகர்க்க துளைகளில் திரவ எரிபொருள் ஊற்றிய குழுவினர். GSLV F-15 ராக்கெட் வரும் 29ஆம் தேதி விண்ணில் ஏவப்பட இருப்பதாக இஸ்ரோ தகவல். பார்வையாளர்களுக்கான முன்பதிவு துவங்குவதாகவும் அறிவிப்பு. அனைத்து துறைகளிலும் பெண் குழந்தைகளின் சாதனைகளால் இந்தியா பெருமை கொள்கிறது. தேசிய பெண் குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு வாழ்த்து பதிவிட்டு பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். டான்செட் சீட்டா நுழைவுத் தேர்விற்கு இன்று முதல் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். இளங்கலை பொறியியல் படிப்பில் இறுதி செமஸ்டர் படித்துக் கொண்டிருக்கும் மாணவர்களும் விண்ணப்பிக்க அழைப்பு. சென்னை சென்ட்ரல் திருவள்ளூர் மார்க்கத்தில் புறநகர் மின்சார ரயில் சேவை சிக்னல் கோளாறால் பாதிப்பு. அட்டவணைப்படி ரயில்கள் இயக்கப்படாத நிலையில் தாமதமாக இயக்கம். குடியரசு தினத்தை முன்னிட்டு சென்னை கன்னியாகுமரி இடையே இன்று சிறப்பு ரயில். 26ஆம் தேதி இரவு கன்னியாகுமரி தாம்பரம் இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படும் என தென்னக ரயில்வே அறிவிப்பு. குற்றாலத்தில் இருசக்கர வாகன விபத்தில் 12ஆம் வகுப்பு மாணவன் பலியான விவகாரம். வாகனத்தை சக மாணவன் இயக்கிய நிலையில் அவரது தந்தை கைது. கர்நாடக மாநில அரசின் சிறந்த நடிகருக்கான விருதை நிராகரித்தார் நடிகர் கிச்சா சுதீப். விருதுகளை ஏற்கும் வழக்கத்தில் இருந்து விலகி நிற்பதாகவும் தனது தனிப்பட்ட முடிவு என்றும் விளக்கம்.